வணக்கம். எங்களது சேனல் கற்றது கையளவுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 டம்ளரு ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜீரக சம்பா நல்லா இருக்குன்னு ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். இது 2 டம்ளர் எடுத்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அதே இதில் 1 டம்ளரை பாசிப்பயிர் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், செவக்க வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 50 கிராம் இந்த முந்திரி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து கொட்டி வச்சுருக்கேன். ஏன்னா மிளகு அப்படியே போட்டால் வாய்க்கு வாய் வரும், எல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். 50 மில்லி நெய் எடுத்துக்கோங்க. 50 மில்லி எண்ணெய் எடுத்துக்கோங்க. வாங்க சமைக்க போகலாம். இப்போது அந்த 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் வறுத்த பருப்பையும் கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 3 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 6 டம்ளரு ப்ளஸ் நம்மளுக்கு பொங்கல் கொஞ்சம் கொலகலன்னு இருக்கணும். சும்மா அரிசி சாப்பாடு மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு டம்ளர் ஜாஸ்தி ஊற்றுறோம். 6 டம்ளர் ஊற்றிட்டு திருப்பி 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். இப்போ 1 ஊற்றிருக்கேன். 2 3 4 5 6 7 டம்ளர் ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையே குக்கரில் 4 சவுண்டு விடணும். 4 சவுண்டு விட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிக்கிறது, அவ்வளோதான். இப்போ குக்கரை நான் அடுப்பில் வைக்கிறேன். அப்புறம் அது வெந்ததுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் போகலாம். பாருங்கள், குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக போட்டு விடுங்க. பொடி உப்பு போட்டு விட்டுக்கலாம். அடுத்தது இங்கே தாளிக்கிறதுக்காக சின்ன ஒரு கடாய் வச்சுருக்கேன். நெய்யை ஊற்றிக்கலாம். 50 மில்லி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 50 மில்லி நெய்யை ஊற்றிடுங்க. அடுத்தது அதுக்குள்ளேயே 50 மில்லி எண்ணெய் சொல்லியிருக்கேன். எண்ணெயும் ஊற்றிடுங்க. ஃபுல்லு நெய்யே ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது நல்லா சூடாகணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பொடிச்சு வச்ச மிளகை ஃபஸ்ட்டு போடுறேன். மிளகு தான் ஃபஸ்ட்டு போடணும். நல்லா பொரியணும் மிளகு, இல்லையா வாய்க்கு கடுக்குன்னு வரும். பொரிஞ்சதுனா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்தது முந்திரியை போடுறேன். முந்திரி போட்ட உடனேயே இஞ்சி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, இஞ்சியை போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாவை போடுறேன். அடுத்தது ஜீரகம் போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை போடுறேன். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. முந்திரியும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அதில் கொட்டுறோம். கொட்டி நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொலகொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கொட்டி கிளறி வச்சுக்கணும். நல்லா இதுக்கு நான் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சு வச்சுருக்கேன். சாம்பாரும் தேங்காய் சட்னியும் மேட்ச்சு. இன்னொரு நாள் அந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது பொங்கலுக்கு வேறு சாம்பார் செய்கிறது. அந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எங்களோட பொங்கல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.